ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரூடு பனியோட ஃபைனல் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். 2 டேஸாக என்னால் வீடியோ போட முடியலடா. நான் 2 சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பர்பிள் கேர்ள்ங்கிற அந்த சேனலில் உள்ள நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மொபைல் மொத்தமாக உடஞ்சி டேமேஜ் ஆகிருச்சு. இனி அந்த பர்பிள் கேர்ள் டெக்குக் பிஎல்எஃப்எஃப் அதில் என்னால் இனி வீடியோஸ் போட முடியாது. இனி நியூவாக இன்னொரு சேனல் நான் ஓப்பன் பண்ணுவேன். அது வரைக்கும் நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். ஓகே, இந்த சேனலில் நான் ரெகுலராக டெய்லியுமே வீடியோ போடுறேன். ஓகேயாடா, அந்த சேனலில் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகும். நான் நியூவாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் பாதி எஃப்எஃப்பில் பிரேக் பண்ணி விட்டுருப்போம்ல, அதில் மீதி எஃப்எஃப்பாக கண்டினியூவாகவே நான் போடுறேன். ஓகேயா சிஸ்டர்ஸ்? ஓகே, என்னோடய மொபைல் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணேன்னு தெரியல, அதை சரி பண்ண பார்த்த முடியல. ஓகே, இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். நியூ சேனலில் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணி அதில் பாதியாக பிரேக் பண்ண லவ் இஸ் லவ், அப்புறம் டார்க் ஆல்ஃபா கிங் எல்லாத்தையுமே அதில் பாதியாக இருக்கிற மீதி எஃப்எஃப்ஐயும் என் பண்ணிவிட்டு நியூவாக இருக்க எஃப்எஃப்ஐ நான் போடுறேன். அதில் பாதி எஃப்எஃப் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள, அதில் பாதி எஃப்எஃப்ஐ நான் அந்த மொபைல்லே பிக்கெட் வச்சுருந்ததுனால எல்லாமே மொபைலோடே போயிடுச்சு. ஓகேயாடா, 2-3 சிஸ்டர்ஸ் சொன்ன எஃப்எஃப் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, ப்ளீஸ் யாரும் ஹேட் ஆக்கியாண்டீங்க. என்கிட்ட கமெண்ட் பண்ணி எஃப்எஃப் கேட்டிருப்பீங்கள்ல, எனக்கு இந்த மாதிரி எஃப்எஃப் போடுங்கன்ட்டு. தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு இதில் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி எஃப்எஃப்லாம் போடுங்கன்ட்டு சின்னதாக எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க. ஓகேயா? நான் அந்த மொபைலோட நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பிக்ஸு வீடியோஸு எல்லாமே மொத்தமாக மொபைலோடையே போயிடுச்சு. ஓகே, இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரெகுலராக வீடியோ வரும். இதை நான் எண்ட் பண்ணிவிட்டு மாஃபியா ஃபேமிலி சீசன் 3 போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னன்னே எனக்கு தெரியல, எனக்கு டைமே சரியில்லடா. சரி, ஓகே, நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் பேசுகிற விட ஏதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜேகப்னா அந்த பிளேஸில் இருந்து ஊர் தலைவர் அந்த லீலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டெய்டான் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, உன்னோட ஒர்க் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோடய ஒர்க் எல்லாமே கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சரி, நான் இந்த பிளேஸ்க்கு டைம் எண்ட் ஆயிடுச்சு, நான் இனி சிட்டிக்கு போகணும், என்னோடய பிளேஸில் என்னோடய ஒர்க்கு நிறைய பெயிண்டிங் இருக்குது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பேசினேன். ஜிமினா டயாங் அது இல்லை, உன் ஒர்க்கை நீ ஏன் பண்ணிவிட்டு சிட்டிக்கு வா. அது இல்லைடா, ஜோங்குக்கிட்ட போய் பேசி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், ட்ரை பண்ண தான் போகிறேன். அவனை என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு தான் எனக்கு திங்கிங்காக இருக்குது. பட் அவன் தான் வரமாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி எனக்கு ஒர்க் இருக்குது, நீ உன் ஒர்க்கை பாரு, ஃப்ரீ டைத்தில் கண்டிப்பாக உன்னோட பிளேஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக சிட்டிக்கு போக்குறதுக்கு முன்னாடி ஜங்குக்கை பார்க்கலான்னுங்கிற மாதிரி ஜங்குக்கு தேடி வந்தால், ஜங்குக்கு ரிவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. 2 லெக்கையும் ரிவருக்குள்ளே போட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ப்ளே பண்ணபடி ஒரு சேட்னஸ் தான், ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை, சேட்னஸ்லேயே தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருப்பாரா. அந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம பேக்ஸ்லேருந்து நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட நிமிஷம் சொல்லிக்கப்படவும், டேயோட வாய்ஸை கேட்க சொல்லி நம்ம ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போகுது. இந்த மாதிரி கோவத்துலேயே நம்ம கூப்பிட்டோன்னு திரும்பாமல் அப்படியே நம்ம ஜங்குக் அந்த பிளேஸில் உட்காந்துருந்தா, எனக்கு தெரியும் நீ என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்குன்ட்டு. என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஜங்குக், உன்னோட பெயினை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் நான் இந்த வில்லேஜ்லேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு தான் திங்க் பண்ணி மேரேஜ் பண்ணேன். பட் இப்போ என்னையே உனக்கு பிடிக்கல, என்னையே ரோல் மாடலாக திங்க் பண்ணி நான் பேசின அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நான் திங்க் பண்ணலை. பட் நீ சொன்னதெல்லாம் நம்பாண்டாமான்னு தான் திங்க் பண்ணேன். பட் இப்போ கூட நான் சொல்கிறது நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற. உன்னோட 3 ஹவர்ஸை நான் டேமேஜ் பண்ணலை. அது மட்டும் இல்லை, நான் மட்டும்தான் அங்கேருந்து போகிறேன். என்னோடய மெமரிஸும் என்னோடய லவ்வும் இதே வில்லேஜில் உன் கூட மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னோடய லவ்வை ப்ரூவ் பண்ணுற விதமாக நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு வந்தேன். நீ என்னை ஃபர்கிவ் பண்ணால் இப்போவே நம்ம இந்த வில்லேஜிலேருந்து கிளம்பலாம். என் கூட வருவியா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேக்ஸ்லேருந்து பேசினோம். ஜங்குக் எதுவுமே பேசாமல் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஆன்சரில் வச்சுருக்காரு. அந்த பாக்ஸ் அப்படியே கீழே வச்சுட்டு, எனக்கு நல்லாவே புரியுது,
உன்னோட பிளேஸில் நீ எவ்வளோ பெயின் ஃபீல் எவ்வளோக்குள்ள ஹேட் ஆயிருப்ப அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வேர்ட்ஸால் யாராலையுமே சொல்லவும் முடியாது, அதை புரிய வைக்கவும் முடியாது. ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பிளேஸ் உனக்கு எவ்வளோ மெமரபிளான ஃபேஸ், ஃபேவரட்டான பிளேஸுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த ஒர்க்கை பண்ணது ஜெனி தான், நான் கிடையாது. என் மேலே உனக்கு எப்போ கோவம் தீருதோ அது வரைக்குமே நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் உன்னோட டேயாக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் அங்கேருந்து கிளம்புறேன். நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து எனக்கு எனக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் கிளம்புறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி அங்கேருந்து போனோம். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி போல்டாக உட்காந்துருந்த நம்ம ஜங்குக்கோட ஐஸ்லாம் கலங்கி அப்படியே ஏறி கீழே விழுமா இந்த மாதிரி விழுந்தோம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அந்த டேமேஜ் ஆக்கி பிச்சு போட்டிருப்பாருல ப்ரேஸ்லெட் அதுதான் இருக்குது. அதை ஹேண்ட்ஸில் வச்சப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி போகிற அந்த மூமெண்ட்டை திரும்பி நம்ம நோட் பண்ணால் நின்றுட்டு இருந்த பிளேஸில் அந்த பாக்ஸை வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. ஜங்குக் அப்படியே எழுந்து வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ அதே மாடலில் நியூவாக ஒரு ப்ரேஸ்லெட்டை நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணியிருக்காரு. அதை பிச்சு எறிஞ்சிட்டார்ல, அது நல்லா நியூவாக இந்த ப்ரேஸ்லெட்டில் கிம் டயாங்கோட சேர்த்து ஜங்குக்குங்கிற மாரி ஜங்குக்கோட நேமையுமே நம்மகிட்ட அட்டாச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வெட்டிங் அன்னைக்கு வேர் பண்ண அந்த ரிங்குமே அதில் இருக்குது. போடா குறைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு செயின் இருக்குது. டீனுங்கிற மாரி டேயோட இன்சியலில் இந்த 3 திங்ஸையுமே நம்ம ஜங்குக்கு வாங்கி கிஃப்டாக கொடுத்துட்டு அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸுமே நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணிக்கிறாரு. பட் டயாங் இங்கேருந்து போகாத, எனக்கு மேலே கோபம்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லலை. ஃபாலோ பண்ணி போய் நிப்பாட்டையும் செய்யலை. அந்த ஜெனியை ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நேராக கிராண்ட்மா ஹவுஸை பற்றி போயிட்டார். இந்த மாதிரி போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கழிச்சு நம்ம ஜேகப்பும் டேயும் ஜிமினா எந்த அளவுக்கு ஒர்க்கை முடிச்சிருக்கானுங்கிறத பார்க்கறதுக்காக திரும்பவும் வில்லேஜுக்கு வராங்க. இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்து ஜிமினா பக்கத்தில் சுகா உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கும் ஜேகப்புக்கும் செம ஷாக்கு. என்னடா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருந்து லவ்வபிள் கப்பிள்ஸ் மாதிரி அப்படி கொஞ்சம் கொலாவுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகி கரெக்டாக நம்ம ஜிமினா கிட்ட வந்தா டேயும் ஜேகப்பும் வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகா தான் ஜிமினா விட்டு மூவ் ஆகி நேராக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போகிறா. அந்த மாதிரி போனால் என்னடா ஆச்சு, சுகா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா என்ன, உன்னை ஃபர்கிவ் பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது நான் அவன்கிட்ட நிறைய கெஞ்சினேனா, சாரி சொன்னேனா, எக்ஸ்பிளைன் பண்ணேனா, ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இது இவ்வளோ பண்ணோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா பின்ன அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்னடா நினச்சினுங்கிற மாரி கேட்கவும் நம்ம ஜிமினாவை எவ்வளோ டைமோ சாரி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். பட் நம்ம சுகா இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் கதறி நம்ம ஜிமினா அழ ஆரம்பிச்சிருவார் சுகா முன்னாடி. நீ என்னடா நினச்சிட்ருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, நானாடா ஒன்றை லவ் பண்ணேன், நானாடா ஒன்றை ஃபாலோ பண்ணேன், நீ தானடா என்னை வில்லேஜுக்கு என்றாக சில என்னை பார்த்து ஒயிட் பியூட்டின்னு சொன்னேன், அந்த மூணை விட அழகாக இருக்குன்னு சொன்னேன், இப்படிலாம் சொல்லி என்கிட்ட லவ்வை சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணி என்கிட்ட ப்ளே பண்ணி என்னோட மொத்த ஹார்ட்லேயும் நீ தானுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே என்னோடய ஹார்ட்டில் ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இப்போ என்னென்னா நான் பண்ணாத தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் அந்த ஒர்க்கை பண்ணலாங்கிறோம்ல, பண்ணதெல்லாம் ஜெனிடா, ஏன்டா என்ன நீ இந்த மாதிரி ஹேட் பண்ணுற, இந்த மாதிரி என்ன நீ இவ்வளோக்குள்ளே ஹேட் ஆகுறதுக்கு நீ என்னை லவ் பண்ணாமலே இருந்துருக்கலாம். எதுக்காக எனக்கு நீ லவ் பண்ண, என்னை ஏன் நீ ஃபீல் பண்ண வச்ச, என்னை ஏன் நீ லவ் பண்ணணும்னு திங்க் பண்ணி எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண, எதுக்காகடா ஏன் லைஃப்குள்ளே நீ வந்தனுங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக திட்டி கதறி நம்ம ஜிமினா அழுதுருப்பாரு. நீ வேணும்னே தான் என் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறி அழுற மூமெண்ட்டை நம்ம சுகாவால் பார்க்க முடியாமல் ஜிமினாவோட டியரிலாம் அவாய்ட் பண்ணால் ஜிமினா புஷ் பண்ணி தள்ளிட்டு அடா எல்லாத்தையும் சீட் பண்ணி ஏமாட்டணும்னு ஏமாட்டிட்டல, ப்ளே பண்ணி விளையாடுற வரைக்கும் விளையாண்டு முடிச்சிட்டல, என் ஒர்க்கை முடிஞ்சதோடு நான் சொல்லாமல் கிளம்பல இந்த வில்லேஜை விட்டு போயிடுவேன், இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அழுவாரா. இந்த மாதிரி தேம்பி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ண பொசிஷன்லேயே ஜிமினாவோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன திமிரண்டா எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி கட்டவும் சரி டென்ஷன் ஆக்காடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு
சரி டென்ஷன் ஆகாடா, க்ரை பண்ணாத, எனக்கு உன் மேலே கோவம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நிஜமானுமா அப்படிங்கிற மாரி ஜிமினா கேட்டுப்பாரு. ஆமாம் சரி, உன் மேலே எனக்கு கோவம் இல்லை, கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, அதனால தான் இக்னோர் பண்ணேங்கிற மாதிரி நம்ம சுகா ஜிமினாவை அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருக்கா. அந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணியிருப்பாரு. இப்படி நோட் பண்ணால் ஹியூமன் 2 பேரும் டக்குன்னு டாக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கிட்ட சுகா டைம் ஆயிடுச்சு, ஃபுட்டு சாப்பிட்டா கிராண்ட்மா ஹவுஸ் கொண்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து போயிருந்திருப்பாரு. என்ன உன்னை பார்த்தும் ஜொங்குக்கு திட்டலையா சுகாவை? அடே டவுட்டில் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகாவை பாட்டு கேட்டேன். சுகா என்கிட்ட ஜொங்குக்கு உன்னோட லைஃப்பில் என்ட்ரு ஆகிறது எனக்கு பிடிக்காது, உனக்கு ஜிமினா உனக்கு பிடிச்சிருக்கு, ஜிமினா உன்னோட பார்ட்னருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட ப்ராப்ளம், என்னோடய ஃபைட்டுக்காண்டி நீ ஏன் உன்னோட பார்ட்னரை பிரியணும், ஓன் லவ்வை நீ ஏன் விட்டு கொடுக்கணும், எனக்கு அதிலலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி ஜொங்குக் சொன்னானா அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்லவும், அப்போ இப்போவே போய் நான் ஃபிலிக்ஸ்கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் அங்கேருந்து ஃபிலிக்ஸ் தேடி போனால் நேராக நம்ம ஜொங்குக்கு தேடி போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போ ஃபிலிக்ஸ் அவர் கிராண்ட்மா ஹவுஸ்லேருந்து நேராக வயலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு வேகமாக ஃபிலிக்ஸை பயங்கரமாக பேக்கப் பண்ணபடி பயங்கரமாக நெக்கில் கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஃபிலிக்ஸு காண்டாகி நம்ம ஜேக்கப்பை பிடிச்சி தள்ளிடுவார். உனக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி கிஸ் பண்ணுவடா, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் நம்ம ஃபிலிக்ஸை திட்டினா, அங்கே பாரு ஜேக்கப் தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்காட, அதான் ஒர்க்கு முடிஞ்சு வில்லேஜ்லேருந்து கிளம்பிட்டலடா, திரும்ப எதுக்குடா அங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக நம்ம ஜேக்கப் விட்டுட்டுனா நம்ம ஜேக்கப்பு கொஞ்சம் காண்டாகி, என்னடா நினச்சிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தாண்டா என்ன ஃபாலோ பண்ணி என்ன லவ் பண்ணிட்டுருக்க, என்னமோ நான் சீட் பண்ணேன், சீட் பண்ணான், ஜிமினா சீட் பண்ணான்னு கட்டிகிட்டு இருக்க. யாரடா சீட் பண்ணா? நீங்கள் 3 பாய்ஸ் தாண்டா எங்கள் 3 பர்சன்ஸையும் சீட் பண்ணியிருக்கீங்க. நீங்களா பிளான் போட்டு, நீங்களா ஸ்கெட்ச் போட்டு, நீங்களா இந்த பிளேஸ்க்கு எங்களை வர வச்சு, நீங்களாவே எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு நான் சீட் பண்ணேனுங்கிற. யாரை சீட் பண்ணா? நீ என்னை ஃபர்ஸ்ட்லேயே லவ் தானே பண்ண. நீயா என்கிட்ட லவ்வை சொல்லறதுக்கு பதிலாக நானாக அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் அதுதானுங்கிற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டு நீ தானே சீட்டிங் பண்ணுறான், சீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே அன்றைக்கி அந்த டெம்பிள் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களோட ஃபேவரட் ட்ரீ ஹவுஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, என் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உன்னை கம்ஃபர்ட் படுத்தலைன்னு நினச்சா சீட்டிங் பண்ணாவலாமா? ஆமாண்டா சீட்டிங் தான் பண்ணேன். இப்போ நீ கண்டுபிடிச்சிட்டல, கிளியர் ஆகிட்டல, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் தான் உனக்கு புரியாதுல்ல, அதனால நீ நான் உங்ககிட்ட எதையும் பேச போகிறது இல்லை, சீட்டிங் பண்ண பசண்டாகவே இருந்துட்டு போகிறேனுங்கிற மாதிரி ஜேக்கப் கோவம் அங்கேருந்து கிளம்பினோம். ஜேக்கப்பை அப்படியே நம்ம ஃபிலிக்ஸ் ஹக் பண்ணபடி, சரி கோவப்படுறது எதுக்கு இந்தளவுக்கு டென்ஷன் ஆகிற, ஹக்கை பிரேக் பண்ணடா, சும்மா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான்டா எல்லா தப்பும் பண்ண மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், மட்டும் மூவ் ஆனாக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்டுனா, அதான் சரி சாரி சொல்லிட்டோம்ல, நீ ஒன்றும் என்ன சீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் நம்ம ஜேக்கப்போட பேசிகிட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜொங்குக்கு தேடி வந்துக்கிட்டு இருந்தா. ஜொங்குக்கு அவர் வயல்வெளியில் வேலை பார்த்துட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம தூரத்துலேருந்தே நோட் பண்ணுறாரு. அப்போ அதே ஒர்க்கு தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கான், சேஞ்சே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஜொங்குக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கரெக்டாக கிராண்ட்மா ஹவுஸுக்கு நம்ம சுகா பக்கத்தில் ஜிமினா உட்காந்துருந்து ஃப்ளிட்டியாக பேசி கடலை போட்டுட்டு இருந்தா. ஃபிலிக்ஸ் பக்கத்தில் ஜேக்கப் உட்காந்துருந்து ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 கப்பிள்ஸ் செம்ம ரொமான்டிக் மூமெண்ட்டில் தனித்தனியாக உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, இவன் எப்போ இங்கேருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடியே கரெக்டாக அந்த கிராண்ட்மா ஹவுஸ்குள்ளே என்ட்ராகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரானா அண்ட் டோருக்கு உள்ளே அந்த டோருக்கு மெயின் டோருக்குள்ள அதுக்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜொங்குக்கு இடிக்கிற விதத்தில் அந்த டோருக்கு வெளியே நம்ம என்ட்ராகுவாரா. அந்த மாதிரி என்ட்ரானா 2 பேரும் ஒருத்தரை பயங்கரமாகவே இடிக்கிறாங்க. இடித்த வேகத்துக்கு ஜொங்கு கீழே ஜொங்குக்கு மேலே நம்ம ஓவரான பொசிஷனில் 2 பேருமே ஆகிட்டு போய் பார்ப்பாங்களா. அந்த மாதிரி பார்த்தோம். ஜொங்குக்கு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக எழுந்துலாம் போகலை. டேயை இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்க்குற மூமெண்ட்டில் அவர் போட்டு கமெடியாக டேயோட ஃபேஸே பார்த்துட்டு இருந்தோம். டே ஜொங்கு கூட நெக்கில் செயின் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஜொங்கு கூட லிப்பில் பிக்கீஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜொங்கு காண்டாகி டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன திமிருடானுங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கற்றுனா, என் ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ண நான் யார்கிட்டடா போய் பர்மிஷன் கேட்கணும், என்னடா கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம டேய் கொஞ்சம் கோவமாகி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நீ சிட்டியை பார்த்து கிளம்புற அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான்லாம் எங்கேயும் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம கிட்ட நம்ம ஜங்குக் இப்படி 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாது. நான் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுல உன்னை வந்துட்டு என் வில்லேஜுக்குள்ளே வர சொன்னானுங்கிற மாதிரி ஜங்குக் இந்த மாதிரி கட்டுன்னு கட்டி திட்டுன்னு திட்டிட்டு நேராக அவர் ஃப்ரெஷ்ஷப் பார்க்கலானுங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் பாட்டு போயிடுவார். இந்த மாதிரி போனோம் நம்ம தான் என்னடா அவங்க சாரி சொல்லி அப்படி இப்படி பேசி கொஞ்சம் ஃபைட்டும் பண்ணி சிம்பிட்டி கிரியேட் பண்ணி எமோஷ்னலாக பேசி என்னெல்லாமோ பண்ணி அவன் பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டானுவேன். என்ன பேசினாலும் இவன் திட்டிகிட்டே தானே இருக்கிறான், எப்படி இவனை கரெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தான். நம்மகிட்டே இந்த சிட்டிக்கு வந்து திரும்பவும் ஜங்குக்கு பார்க்கறதுக்கு வில்லேஜுக்கு போன மூமெண்ட் ஜெனிக்கே வருது. இந்த மாதிரி ஜெனிக்கு வந்தால் ஜெனி காண்டாயும் அந்த டேக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் அந்த ஜங்குக்கு திரும்பவும் வில்லேஜில் போய் பார்க்கறதுக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் ஜெனி நேராக வில்லேஜுக்கு வந்துட்டுருப்பான். இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்துட்டு இருந்தான். இப்போ நம்ம தான் நம்ம ஜங்குக்கு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணப்படி சாப்பிட்லாங்கிற மாதிரி வந்தால் ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நம்ம உட்காரவும் டேயை பாட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சா என்னடா மறப்பு என்ன மறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எழுந்து பண்ணோம். இந்த மாதிரி எழுந்து போகிற மூமெண்ட்டை கொஞ்சம் சேடான மூமெண்ட்டில் ஜங்குக்கு நோட் பண்ணாலும் ஜெனி ரிவெஞ்ச் பண்ணுற வரைக்கும் உன்கிட்ட ஃபைட் பண்ணுற ஃபைட்டை நான் பிரேக் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து எழுந்து போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு இன்றைக்கி எப்படியும் நம்ம சிட்டிக்கு போகணும், நம்ம ஜங்குக்கை பார்க்க தானே வந்தோனுங்கிற மாதிரி நேராக ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்னா ஜங்குக்கிடம் இப்படி முன்னே வந்து நிற்கிற பார்த்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை வழி விடு அப்படிங்கிற மாதிரி செலவும். எங்கள் பாரு ஜங்குக், ஜிமினா வந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. ஜிமினாவும் சுகாவும் சிட்டிக்கு கிளம்புறாங்களாம். அதனால இப்போ என்ன ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் சிட்டிக்கு கிளம்புறாங்களாம். அதனால இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோவமாக நம்ம நோட் பண்ணால் அதான் நீயும் கிளம்புறேன் நம்ம சேர்ந்து சிட்டிக்கு போடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன் கூட நான் எடுக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டே வந்து ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸாக பிடிக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். ஜங்குக்கு அப்படி மூவ் ஆன் ஆகிட்டு பாட்டு முறை பாரு அந்த மாதிரி மறைச்சான். ஜங்குக்கு எனக்கு நல்லாவே புரியுது நீ என் மேலே செம்ம கோட்டில் இருக்கானுங்கிறத நீ சொல்லவே வேண்டாம், நான் நல்லா நோட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறத கேளேன், இங்கே பாருடா என் ஃபேஸை பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணலாம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, கெஞ்சி பார்க்குறாரு. இந்த மோடி பேசிகிட்டே இருந்த அந்த மூமெண்ட்டுக்கும் டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா வந்து பேக்ஸில் வந்து சொல்கிறாரு. டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இனி ஜங்குக்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி வாலில் லாக் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக கட்டுறாரு. என்னடா பண்ணுற, எதுக்கிட்ட அப்படி பிடிச்சி ரோப்பை போட்டு கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயத்தில் நம்ம பட்டு கட்டுனா லெக்கையும் கட்டிட்டாரு, ஹேண்ட்ஸையும் பேக் சைடில் வச்சு கட்டிட்டாரு. பட் நம்ம இதெல்லாம் தெரியாது. ரோப்லாம் ஒரு மேட்ரா நம்ம ஜங்குக்கு அந்த மூமெண்ட்டு தெரியாமல் இவர் பாட்டுக்கு ஹேண்ட்ஸில் டைட்டாக ரோப்பை போட்டு கட்டி லெக்கே எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு லெக்லேயும் ரோப்பை போட்டு கட்டி அப்படியே நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே போட்டு வர அந்த மாதிரி போட்டால் நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணால் நீ ஃபைட் பண்ணுறதான் ஃபைட் பண்ணுற, ஏன் கூட ஏன் ஹவுஸில் வந்து ஃபைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் காரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் ஷுகாவும் ஃபஸ்ட்டு சீட்டில் ட்ரைவ் பண்ணுவோம்ல அந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. பேக் சைட் சீட்டில் ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அடுக்கு பேக் சைட் சீட்டில் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி போட்டால் நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்துட்டு கோவட்டில் பாட்டு முறைப்பாரா அந்த மாதிரி மறைச்சா நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, உன் கோவட்டேரு என் கூட ஹவுஸுக்கு வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணு, 2 பேரும் சேர்ந்தே ஃபைட் பண்ணலாம். உன் கோவம் தீர வரைக்கும் என்கிட்ட ஃபைட் பண்ணு, அப்புறம் கோவம்லாம் எண்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரூடாக ரக்கடாக தெரிகிற இந்த ஃபேஸில் அந்த க்யூட்டான ஃபன்னி ஸ்மைல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேஸ் அப்படியே கிள்னப்படி ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணோம். ஜேகே இன்னும் கோவமாக என்னை முதல்ல கார்லேருந்து கீழே இறக்குனுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாட்டே அப்படியே தூக்கி நம்ம ஜங்குக்கு அவரோட தேசத்தில் உட்கார வச்சுட்டாரு. எனக்கு தெரியும் பேபி நீ பயங்கரமான ஸ்ட்ராங் மேன், டோர்லாம் உனக்கு ஒரு மேட்ரா, 2
ஒரு மாட்டி புஷ் பண்ணி தள்ளுற மூமெண்ட்டில் டோரெல்லாம் உடச்சிட்டு நீ வெளியே போயிடுவேன் எனக்கு தெரியும். பட் என் ஹேண்ட்ஸ்க்கு நீ க்ரிப்பாக இருக்க சொல்ல எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடி டைட்டாக க்ரிப்போம் நம்ம ஜொங்குக்கு தைசில் வச்சபடி நம்ம டே பிடிச்சோம். ஜொங்குக்குடா பாடி மில்கே என்னெல்லாமோ வேற மாதிரிலாம் பண்ணுது. என்ன மாதிரிடா என்ன பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கம்ப்ளீட்டே நோட் பண்ணா வைஃப்னுங்கிற டின்னிங்கில் தான்டா பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜொங்குக்கு நோட் பண்ணபடி அப்புறம் ஜொங்குக்கு கண்டுக்காதபடி விண்டோவை நோட் பண்ணபடி கிரிப்பாக ஜொங்குக்கு மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சான். இந்த மூமெண்ட்டை ஜெனி வில்லேஜுக்குள்ளே என்ட்ராக சொல்லி பட்டிருப்பா. குண்டு கடட்டி குண்டு காருக்குள்ளே ஜொங்குக்கு போட்ட மூமெண்ட்டை இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி ரொம்ப காண்டாகி டென்ஷன் ஆகி ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த ஜொங்குக் சிட்டிக்குள்ளே டேயோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரா ஆகக்கூடாது, அதுக்குள்ளே இந்த ஜொங்குக்கு கில் பண்ணணுங்கிற மாதிரி ஜங்குக்கு போட்டதுலதுக்கு இவா பிளான் பண்ணிட்டா. இந்த மாதிரி பிளான் பண்ணால் இப்போ கரெக்டாக கார் மூவ் ஆன் ஆகி மார்னிங் இங்கேருந்து சிட்டிக்கு கிளம்புன பர்சன்ஸ் இப்போ நைட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. டேயோட சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இனிதான் டேயோட ஹவுஸுக்கு அப்புறம் ஜிமினாவோட ஹவுஸுக்கு நம்ம ஜேகப்போட ஹவுஸுக்கு கார் போவோம். அந்த மூமெண்ட்டுக்கு முதல்ல நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வர்ற அந்த மூமெண்ட்டுக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லை. அந்த மூமெண்ட்டில் பெட்ரோல் இல்லை, எங்கேயாவது பெட்ரோல் போடுற பிளேஸ் இருக்கான்னு நோட் பண்ணுங்கிற மாதிரி அப்படியே சுற்றி நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக துரத்துது. அதாவது அவருக்கு தாக எடுக்குது, ரொம்ப துரத்துது. ஒரு மாதிரி துரத்துற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் எல்லா வாட்டர் பாட்டிலும் காலி ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஷாப் பக்கத்தில் விட அப்படிங்கிற மாதிரி செலவும் அந்த ஷாப் பக்கத்தில் அப்படியே விட்டால் ஜொங்குக்கு அந்த காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு நீ இங்கே இரு, நான் உனக்கு வாட்டர் பாட்டில் ரெண்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன், எங்கேயும் மூவ் ஆன் ஆகக்கூடாது, கீ என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்குனா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோ வேறு என்னடா என்ன காருக்குள்ளே வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமாட்டேயும் மற்ற பாய்ஸையும் நோட் பண்ணோம். நம்ம ஜிமினாவும் நம்ம சுகோவுமே பக்கத்தில் தான் அந்த ஃபுட் ஷாப் இருக்குது, நமக்கு தேவையான ஃபுட்டை நான் அங்கே போய் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி ஜிமினாவும் சுகோவும் அங்கேருந்து கிளம்புவாங்களா இந்த மாதிரி கிளம்பணும். நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸுமே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது, நாங்கள் போய் பெட்ரோல் வாங்கி வந்துருதுங்கிற மாதிரி அங்கே நம்ம டேக்கு ஃபிலிக்ஸும் போனால் நம்ம டே ஜொங்குக்காக வாட்டர் பாட்டில் வாங்க கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா காருக்குள்ளே இப்போ நம்ம ஜொங்குக்கு மட்டும் தான் உட்காந்துருக்காரு. என்னடா நினச்சிட்டு இருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி நம்ம ஜொங்கு காருக்குள்ளே உட்காந்துருந்தா ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சிங்கிளாக இருக்கியாடா, எப்பண்டா நீ அவனை விட்டு மூவ் ஆன் ஆவான் தான் நினச்சேன், மூவ் ஆன் ஆகிட்டல்ல, இன்றைக்கி தாண்டா உன்னோட டெத் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரக் பர்சனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிற காரை நீ ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி இடிக்கணுங்கிற மாதிரி சொல்லி அந்த பர்சன்ட்டை பேசி அந்த ட்ரக் டிரைவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவா. அந்த ட்ரக்குமே ஜங்குக்கு இருக்கிற காரை நோட் பண்ண வேகத்துலேயும் ஜெனிக்கு ஹைஃபை அடித்தபடி இப்போ பாராடி எப்படி அந்த காரை நான் டேமேஜ் பண்ணுறேனுங்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக ட்ரக் எடுத்துகிட்டு வருவானா. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வேண்டாம் நம்ம பாய்ஸஸ் தான் திங்ஸஸ் வாங்க போனவங்க எல்லாருமே கார்கிட்ட வருவாங்க, சிரித்து பேசினபடி இப்படி கார்கிட்ட வந்தோம். ஜங்குக்காக நம்ம டேயுமே வாட்டர் பாட்டிலும் அப்புறம் ஜங்குக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேக் வேறு, அது நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருக்கும். டேட்டை வேறு சொல்லிட்டு இருப்பார், நான் சிட்டிக்கு ஒன்று பார்க்க வர சொல்லலாம், அந்த கேக்கை நான் அதிகமாக சாப்பிடுவேன் இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டில் அந்த கேக்கையும் வாங்கிட்டு ஜங்குக்கு கூல் பட்டலான்னுங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலான மூமெண்ட்டில் கார்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி அந்த காரை கரெக்டாக அந்த ட்ரக் இடிக்குது. 5 பாய்ஸுமே இந்த மூமெண்ட்டை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்து ஷாக் ஆகி ஜங்கு கூட நேமை சொல்லி கட்டுனா இப்போ கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு இடிச்ச ஃபோர்ஸுக்கு ஒரு ரோலிங்கில் அந்த காரு ரோல் ஆகி நிற்குது. அந்த காரை இப்போ பட்டிட்டு ஃபயரும் ஆகுது. அது அப்படியே காரு ஃபயர் ஆகுது. ஓகே, அந்த காரு முழுக்க பரவுது. அந்த மூமெண்ட்டில் நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி தான் காருக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற எல்லா பாய்ஸஸுமே திங்ஸை வாங்கிட்டு தானே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் அவங்களாம் திங்ஸை கீழே போட்டுட்டு நேராக நம்ம ஜங்கு கூட நேமை சொல்லி கட்டினபடி வந்தால் காருக்கு பக்கத்தில் இருந்த நம்ம இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி கார் மட்டுமும் இப்படி ஃபயர் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம தேவையில்லாமல் காருக்குள்ள அவனை வச்சு லாக் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி வேகமாக ஜங்கு கூட நேமை சொல்லி கட்டுன்னு கத்துற வரைக்கும் கத்தி முடிச்சுட்டு இதுக்கு மேலே கட்டுறது வேஸ்ட்டு, ஃபுல்லாக கார் முழுக்க ஃபயர் ஆச்சு, எப்போ வேணாலும் காரு ஃப்ளாஸ்ட் ஆகலான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிரரை ஓங்கி பஞ்சு மேலே பஞ்சு பண்ணுறாரு. இந்த மாதிரி பஞ்சு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு 3 to 4 பஞ்சு பண்ணி 5வது பஞ்சு வைப்பாரா. இந்த மாதிரி வச்சா அந்த பிளேஸில் அந்த கார் லைட்டாக பிளாஸ்ட் ஆகுது. பட் கொஞ்சம் மூவ் ஆகி தூரமாக விழுவார். அந்த மாதிரி விழுந்த அந்த மூமெண்ட் இருக்கும். பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை போட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி பயங்கரமாக கட்டி அழுறாங்க ஜொங்கு கூட நேம் சொல்லி. டேக்குமே
நான் இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் போய் ஜங்குக்கை சேவ் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நினச்சி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை வில்லேஜ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதா. அந்த மிரர் பீஸை பஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அந்த மிரரை அந்த பஞ்ச் பண்ண அந்த மூமெண்ட்டில் டேயோட ஹேண்ட்ஸில் அந்த பஞ்ச் பண்ண ஹேண்ட்ஸ் முழுக்க அப்படியே பிளட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது. பாடா குறைக்கி பிளாஸ்ட் ஆக சொல்ல அவர் தூரமாக வர வந்து விழுந்துருப்பார்ல, அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிச்சிருக்கு. அந்த பொசிஷன்லேயே அப்படி எழுந்து உட்காந்துருந்து பயங்கரமாக ஜங்கு கூட நேமை சொல்லி கட்டி கதிரி எழுதா. நம்ம டே பக்கத்தில் ஒரு பர்சன்ட் க்ளோஸாக வந்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்களா, இந்த மாதிரி திட்டுனா நம்ம டே ஷாக் ஆகி பக்கத்தில் வந்து உட்கார ஜங்குக்கை பார்த்துட்டு நீ காருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணா. அதான் காருக்குள்ளே யார் இல்லைங்கிறது உனக்கு என்ன தெரியலையாடா, என்னடா நினச்சிட்டு இருக்க லூஸாடா நீ, அதான் கார் முழுக்க பற்றிட்டு ஏறியது இல்லை, உன்னை எவன்டா காருக்கிட்ட போக சொன்னானுங்கிற மாதிரி கண்ட மெடிக்க நம்ம ஜங்குக்கு திட்டிட்டு டேயோட ஆன்சரில் பிளட் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அவர் வேர் பண்ணியிருந்த ஷார்ட்டையே கிழிச்சு பிளட் ரொம்ப லாஸ் ஆகாத அளவுக்கு க்ரிப்பாக கட்டுறாரு. நம்ம டேயால் நம்பவே முடியல, காருக்குள்ளே ரோப்பை போட்டு கட்டி வச்ச ஜங்கு காருக்கு வெளியே என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை நம்மகிட்ட நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம பாய்ஸஸும் ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு ஒன்றும் ஆகலையானுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப பிளட் லாஸ் ஆன மாதிரி தெரியுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம டேயோட ஹேண்ட்ஸுக்கு லைட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு லைட்டாக பிளட் லாஸ் ஆயிருக்கும்ல, அந்த பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணி கட்டெலாம் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். நம்ம டேக்கு தான் நம்பவே முடியல, கட்டி தானடா உள்ளே வச்சோம், எப்படி எனக்கு பேக் சைடில் வந்து நின்னா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இவங்க எல்லோரும் காரை விட்டு போன அடுத்து சேர்ந்து நம்ம ஜங்குக்கு ரோப்பெல்லாம் அசால்ட்டாக பிச்சு எரிஞ்சிட்டு காரை விட்டு வெளியே வந்துருப்பாரு. பட் அடடன் ட்ரெயினிங் நோட் பண்ணலை, காரை விட்டு வெளியே வந்த வேகத்துலேயும் டே என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி நம்ம டே தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்துருப்பாரு. அது நம்ம டேக்கு தான் தெரியல இந்த மூமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் காருக்குள்ளே இருக்கானுங்கிற அந்த திங்கிங்கில் நம்ம டே பஞ்சு பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி நம்ம டேயை கண்ட்ரோல் பண்ணலாம் பிடிக்கலாங்கிற மாதிரி தான் ஜங்குக்கும் ஓடி வந்துருப்பாரு. பட் அதுக்குள்ளே கார் பிளாஸ்ட் ஆகிருந்துருக்கும். இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம டே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு திட்டிருப்பார்ல, அந்த மூமெண்ட் அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகா ஃபிலிக்ஸ் 3 பர்சன்ஸும் நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா டே உனக்கு கட்டி தாண்டா வச்சிருந்துச்சு, டேய் அதெல்லாம் ஒரு ரோப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செலவும். அதுவும் கரெக்டு தான், அந்த ரோப்லாம் ஒன்று என்ன பண்ணும். ஆமாம் காரை விட்டு எப்போ வெளியே போனேன், அதெல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன் நீ எப்படிடா அந்த பிளேஸ்க்கு வந்த அப்படிங்கிற மாரி கேட்கவும், அந்த நடந்த மூமெண்ட்டும் நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி வெளியே போனேங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டே இந்த மாதிரி அந்த காரை போய் பஞ்ச் பண்ணுவான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணபடியே பேசிகிட்டு இருந்தோம். நம்ம டேஸ்ட் பண்ண அந்த வேர்டு தான் ஜங்குக்கு திங்க் ஆகுது. எதுக்குடா பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி மிரரை போய் உடச்சா, உனக்கு அறிவில்லை, ஆனால் கார் மொத்தமாக பற்றிட்டு எரியுதில்ல, அதுக்கிட்ட போய் நீ இந்த மாதிரி நின்று அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு நீ உள்ளே தானே இருந்த உனக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல, நீ நீ வெளியே இருக்க நினச்சிட்டா நான் அந்த மாதிரி பஞ்சு பண்ணேன், நீ இப்போ வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். டே வந்து தன்னை சேவ் பண்ணதுக்கு தான் அந்த மாதிரி கார்கிட்ட வந்தானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு எதையுமே பேசாமல் டே விட்டு மூவ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்படி திங்க் ஆனால் நம்ம ஃபிலிக்ஸ் தான் சரி கோவப்படாதுடா, ஜெர்னி பண்ண தப்புக்கு கலெக்டர் என்ன பண்ணுவார், அவன் மேலே இருக்க கோவத்தை நீ கலெக்டர் மேலே தேவையில்லாமல் காட்டுற, கொஞ்சம் செகண்டில் நீ அந்த காருக்குள்ளே இல்லை, பட் நீ அங்கே இருக்கிற உனக்கு எதுவும் ஆயிருமோங்கிறதுல அவர் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாருங்கிறத நீ பார்த்தல, அவர் உன்னை ட்ரூவாக தாண்டா லவ் பண்ணிகிட்ருக்காரு. டெம்பிளை ஓப்பன் பண்ண மூமெண்ட்டு தான் நம்ம அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சோம், ஆனால் அவங்க எல்லாருமே நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் பேசிட்டு ப்ளீஸ் இதுக்கு மேலே எந்த ஃபைட்டும் பண்ணாட, கலெக்டர் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கு மீட் பண்ணலை, ஜங்குக்கு பேசலை. ஜிமினாகிட்டையும் நம்ம ஜிமினாக்கிட்ட ஜேகப்கிட்ட ஃபிலிக்ஸ்கிட்ட சுகாக்கிட்ட டே வந்து ஜங்குக்கை நீங்கள் வில்லேஜில் கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸுமே நாங்கள் ஜங்குக்கு கொண்டு வில்லேஜில் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சொன்னால் இப்போ கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ரொம்ப பெயின் ஆகி ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 days வந்து லைட்டாக ட்ரீட்மெண்ட் மாதிரி பார்த்துட்ருக்காரு. 3 days கழிச்சு டேயோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுவாரா. அந்த மாதிரி ஹவுஸ்க்குள்ள டோரை ஓப்பன் பண்ணோம். டோரை புஷ் பண்ணபடி அந்த டோர் நம்ம டேயே ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பர்சன்ட் இருந்து டோரை ஓப்பன் பண்ணபடி டேயை வெல்கம் பண்ணுறாங்க. டே
ஹாஸ்பிட்டலில் திரும்பி வர அந்த மூமெண்ட்டுக்கு ஆர்த்தி எடுப்பாங்களா அந்த மாதிரி எடுக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு டே ஷாக் ஆகி டேயோட ஐஸ்லாம் கலங்குது. ஏன்னா உள்ளே நிற்கிறது நம்ம ஜொங்குக்குல. அந்த மூமெண்ட்டில் டீயர் ஐஸில் ஜொங்குக்கு வில்லிச்சு போயிட்டான்னு தானே சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜொங்குக்கு தான் டேயோட ஃபோர்கெட்டில் அப்படியே டிலக்கட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸில் அந்த தட்டை கொடுத்துட்டு நம்ம டே அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹவுஸுக்குள்ளே கூட்டு வருவார். இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தோம். டேயால் நம்பவே முடியல. இவங்க எல்லாரும் வில்லேஜுக்கு போயிட்டாங்கன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்களே, நானே கொண்டு போய் விட்டேன்னு இந்த ஜிமினாவும் இந்த ஜேகப்பும் சொன்னானே, இன்னும் நம்ம ரூமுக்குள்ளேருந்து நம்ம ஹவுஸ்குள்ளேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி டே ஷாக்லேயே நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு தான் ஹவுஸை க்ளீனாக பார்த்துட்டுருக்காரு. டேக்காக ஃபுட்டெல்லாம் வேறு ரெடி பண்ணியிருக்காரு. அதுலேயும் டேக்கு பிடிச்ச நெய் ஸ்வீட்டு அதை வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஸ்மெல்லே ஹவுஸ் ஸ்மெல்லுக்கு இருக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மூமெண்ட்டில் டே ஸ்வீட்டாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான், யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு செல்வார். அந்த மாதிரி சொன்னோம். என்ன வா ஹஸ்பண்டுக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி மொத்த பர்சன்ஸும் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் டேயுமே ஷாக் ஆகி ஜொங்குக்கு பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தா, இப்போ என்ன எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான், சும்மா கிராக் கொஸ்டின் கேட்கக்கூடாது, கேட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் பாய்ஸஸ்லாம் சரிடா நாங்கள் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறோங்கிற மாதிரி டைனிங் டேபிளில் இந்த ஃபுட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணபடி அப்படியே அவங்கவுங்க பேர் பக்கத்தில் உட்காந்துருந்து ஷேர் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஜொங்குக்குமே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. டேக்கு தான் டவுட் ஆகுது. அப்போ தூக்கிட்டு வர சொல்ல வரமாட்டேன் நீ வேண்டாம்னா நம்ம அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லிக்குமே நம்மளை பார்க்கவே வரல. இப்போ எதுக்கு இங்கே இருக்கிறான்? ஒருவேளை திரும்பவும் நம்மக்கிட்ட ஃபைட் பண்ண இருக்கானோ, இல்லை வேறு ஏதாவது அவனுக்கு ப்ராப்ளமா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்களேங்கிற மாதிரியும் நம்ம ஜிமினாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணபடி ஃபுட்டை சாப்பிட்டான். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போனால் நம்ம டேட்டான் இப்போ ஜொங்குக்கு அவங்க கூட சேர்ந்து போக தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் எல்லாரையும் ஹவுஸுக்கு வெளியே அனுப்பிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்ன டக்குன்னு பிடிச்சி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி 4 பாய்ஸும் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் சரி அதான் அவங்க லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டாங்கல்ல, ஜொங்குக்கு இருந்த ப்ராப்ளத்தை தான் அவன் என் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன கலெக்டர்கிட்ட ப்ராப்ளம் தானே பண்ணுவான், நம்ம லைஃப்பை பார்க்கலாம், நம்ம ஹவுஸுக்கு போகலான்னுங்கிற மாரி பாய்ஸஸ் அவங்கவுங்க ஹவுஸுக்கு கிளம்புனா இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட டோரை க்ளோஸ் பண்ண வைக்கிட்டே அப்படியே திரும்பினா நம்ம டேதான் ஒரு வேளை அன்னைக்கு ஹவுஸுக்கு வா ஃபைட்டு மேலே ஃபைட்டு பண்ணிக்கலான்னு சொன்னதுனால ஓவன் தீர்ற வரைக்கும் நம்மளை அடிக்க போகிறான் பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்குமே ஃபைட்டுக்கு வர்ற பர்சன்ஸ் எப்படி பாடியெல்லாம் நெளிச்சு விட்டபடி ஒரு மாதிரி முறுக்கெடுத்து விட்டபடி கழுத்தெல்லாம் சொடக்கெடுத்து விட்டபடியே நம்ம டேக்கிட்ட வருவாரா. ஐயோ அன்றைக்கி விளையாட்டுத்தனமாக சொன்னது சீரியஸ் எடுத்து இன்றைக்கி அடிக்கிறதுக்கே வந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜொங்கு கரெக்டாக டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட நிற்க ஹோல்ட் பண்ணபடி ஹேண்ட்ஸை கொண்டு வந்தா, இங்கே பாரு ஜொங்குக்கு இப்போ நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருக்கேன், உங்ககிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம டேயை பிடிச்சி சோஃபாவில் புஷ் பண்ணபடி என்னடா கட்டுற எனர்ஜி இல்லையா, எனர்ஜி உண்மையில இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு வேர் பண்ணியிருக்க ஷார்ட்டில் ஒரு ட்ரீ பட்டனை ஓப்பன் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராக வர அந்த மாதிரி ஓவரானா என்ன நம்ம பேபி ஒரு வியடாகவே நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுது, என்னடா என்கிட்ட நீ ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்லேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவரானபடி டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி என்ன ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இது ஹஸ்பண்டா ஜொங்குக்கா, நான் எதுவும் ட்ரீம்லலாம் இல்லைல்ல, கோவமாக இருந்தியே, இல்லை என்னை ஏதாவது பனிஷ் பண்ணலான்னு திங்க் பண்ணி பிளான் போட்டிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, கோவட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே உன்கிட்ட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலான்னு க்ளோஸ் ஆவான்டா இந்த மாதிரி பேசுகிறேன், இப்போ எனக்கு 3 days பாலாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணால் டக்குன்னு நம்மகிட்ட எழுந்துக்காத அளவுக்கு நம்ம ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. அப்படியா நீ என்னை ஃபர்கிவ் பண்ணிட்டியா, நான் பண்ணலான்னு நினச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணால் ஜொங்குக்கு டேக்குக்கு 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப க்யூட்டாக
ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே அவங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக இன்டிமேட் சோஃபாவிலே வச்சு ஃபுல்லாக இன்டிமேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட் பண்ணோம். டேக்கு மேலே தான் நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக ஓவரானபடி டேயை ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தேன். டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டாரு. பட் நம்ம ஜொங்குக்கு தான் ஸ்லீப் ஆகலை. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக நம்ம குக்கு 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்க சொல்ல நம்ம தான் அம்மா என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தியே, ஜெனி ஏதோ பனிஷ்மெண்ட் பண்ண போகிறேன்னா சொன்னியே, நீ ஜெனி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டியா என்னங்கிற மாதிரி கேட்டிருந்துருப்பாரு. ஜெனி தானே அந்த ஹோல் ப்ராப்ளத்தையும் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஜெனியை ஃபர்கியூ பண்ணி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லுவாரா. ஃபர்கியூ பண்ணிட்டியா, இப்போ ஏன் 2 பேரும் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டில் தேர்ட் பர்சன்டெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்க, ஏன்னா என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமா திட்ட வர செஞ்சிருப்பாரு. இல்லை நான் ஜெனி வச்சு பேசவே இல்லை, நீ என் பக்கத்தில் இப்படி இருந்தாலே போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஆக்ட் பண்ணபடி ஜொங்கு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட டேயோட ட்ரெஸ்ஸில் அப்படியே ஃபிங்கரை வச்சு சுரண்டினபடி நான் எப்படி அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீயாக விடுவேன், என்ன திமிரு இருந்தா என்னை அந்த காரோட வச்சு மொத்தமாக க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணியிருப்பா. அதான் நான் அவளோட கார்லேயே அவளை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி நக்கலாக வேற சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் ஜெனியை கிட்னாப் பண்ணி ஜெனியோட கார்லேயே ஜங்குக்கு வச்சு அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டான மூமெண்ட்டை தானே நம்ம ஜங்குக்கு கொடுக்கணும்னு நினச்சான். அதே ஒர்க்கு தான் நம்ம ஜங்குக்கு பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருப்பாரு. பட் ஜங்குக்கை பார்த்தோன்னே நம்ம ஜெனி தான் பைட்டில் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிருப்பல்ல. இப்படி வேகமாக பண்ண மூமெண்ட்டில் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, என்னால் இப்போ அந்த பிளேஸில் என்ன சேவ் பண்ண வரப்போ டேக் ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் நான் இப்போ என்ன செய்வேன், உன்னை சும்மா விட மாட்டேன், என் ட்ரீ ஹவுஸை டேமேஜ் பண்ண மாதிரி என் லைஃப்லேருந்து மொத்தமாக போகிற அளவுக்கு பண்ணிட்டலாங்கிற மாதிரி காண்டில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அன்னைக்கு நைட்டு ஜெனியை ஃபாலோ பண்ணிட்டு வரத்திருப்பாரு. ஜங்குக்கு வர வேகத்தை பார்த்து இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு நம்மளை சும்மா விட மாட்டானுங்கிற மாதிரி அவள் பைக்கிலே காரை ட்ரை பண்ணிட்டு போயிருப்பாள். பட் என்ன ஆப்போசிட்டில் வந்த ஒரு கார் ஜெனியோட காரை இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஜங்குக்கு போட்ட பிளான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஜெனிக்கு நடந்திருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஜெனி வந்த பிளேஸ் ரொம்ப மேடு பள்ளமான பிளேஸுங்கிறதுனால ஜெனியோட கார் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பிளேஸ்லேயே ஜெனி டெட்டாக இருந்திருப்போம். பட் நம்ம டேக்கிட்ட தான் நம்ம பாய்ஸஸ் யாருமே ஜெனி டெட்டான மூமெண்ட்டை சொல்லலை. டேக்கும் தெரியல. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு நான் தான் அவளை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்ன செய்ய, அவளை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணபடி நம்மகிட்டே ஹக் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவாரா. டேஸஸ் அப்படியே ஒரு 6 மந்த் to 5th மந்த் 6 to 7 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ வில்லேஜுக்கு தான் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே போகிறாங்க. இந்த மாதிரி போனால் கரெக்டாக கிராண்ட்மாவோட ஹவுஸுக்கு போகிறாங்க. கிராண்ட்மாவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசிட்டு நேராக அந்த டெம்பிளுக்கு வருவாங்களா. இந்த மாதிரி டெம்பிளுக்கு வேண்டாம், டெம்பிளில் நின்று இந்த டெம்பிளால் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி மூமெண்ட்டே நடந்துருச்சுன்னா, லைஃப்பில் எப்படிடா லவ் பண்ணிங்க, எப்படிடா மேரேஜ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டோரியை நமக்கு போடணுங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணபடி அந்த டெம்பிளை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு மட்டும் ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்டில் திரும்பினா நம்ம ஜங்குக்கு இமேஜினேஷனாக தெரியுது அந்த ட்ரீ ஹவுஸ் இருந்த பிளேஸில் அதே ட்ரீ ஹவுஸ் திரும்ப இருந்த மாதிரியும் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கூட சின்ன சைல்டாக இருக்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ப்ளே பண்ண மூமெண்ட்டும் அப்புறம் நம்ம சுகா கூடயும் ஃபிலிக்ஸ் கூடயும் அந்த ட்ரீ ஹவுஸில் இருந்து பரவாயில்ல அந்த மூமெண்ட் எல்லாம் திங்க் ஆகுது. ஒரு இமேஜினேஷனாக ட்ரீ ஹவுஸ் இருந்த பிளேஸில் அப்படி திங்க் ஆகி ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே லைட்டாக கலங்குமா. ஏன்னா இப்போ அந்த ட்ரீ ஹவுஸ் மொத்தமாக அழிஞ்ச மாதிரி நம்ம ஜங்குக்கு தெரியுமா. அந்த தெரியிற மூமெண்ட்டுக்கு ஐஸ்லாம் கலங்கி ஒரு துளி ட்ராப் டீரி கீழே வந்தோம். அந்த டீரி அப்படியே நம்ம வெயிட் பண்ணால் இப்போ அந்த பிளேஸில் வச்சு அந்த குட்டி ட்ரீ இப்போ கொஞ்சம் பெரிய ட்ரீயாகவே மாறிட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஹாப்பியாகி ஹக் பண்ணவும், சரி விடு, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி ஃப்யூச்சரை ஃபீல் பண்ணிக்காட, அந்த ட்ரீ இருக்கிற பிளேஸ்லேயே தான் இருக்குது, அது இன்னும் நல்ல பெரிய ட்ரீயாக மாறட்டும், அதே பிளேஸில் உன்னோட பழைய ட்ரீ ஹவுஸை திரும்பவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணலாம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிற இந்த மூமெண்ட்டும் சரி வில்லேஜுக்கு வந்தாச்சு, அப்படியே கொஞ்சம் ரிவரில் அப்ளை பண்ணப்படி நைட்டு மூணாப்பட்டப்படி ஜாலியாக ஒரு டின்னரை சாப்பிட்டுட்டு சிட்டி கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லாமல் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ரிவரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதேமாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் இங்கே இருக்க சொல்ல வில்லேஜில் இருக்கிற பர்சன்ஸ் கொடுத்த ஃபுட்டை தானே நம்ம பாய்ஸஸ் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க ரெடி பண்ணுற ஃபுட்டையும் அந்த கிராண்ட்மா ரெடி பண்ணி கொடுக்குற ஃபுட்டையும்னா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே மூணப்பட்டபடி சாப்பிட்டு ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கிற இந்த மூமெண்ட்டோட நான் என்ன பண்ணுறேன்,
ஓகேயாடா? ஸ்டோரி எந்த மாதிரி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு திங்க் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபுல்லாக கேட்டிருந்தவங்க ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா? பாய்.